பேசிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா என்னன்னா, நம்ம வந்து எல்லாருமே ஆசைப்படுறது ஒரு விஷயம், கான்ஷியஸ் லெவல்ல ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டே இருக்கிறோம். ஆனா நம்மள அறியாமையே சப்கான்ஷியஸா நிறைய விஷயங்களுக்காக பயப்படுறோம். ஸோ சப்கான்ஷியஸா நிறைய விஷயங்களுக்காக பயப்படும் போது அந்த பயம் மட்டும்தான் அவங்க சப்கான்ஷியஸ்ல இருக்கு. நீங்க ஒரு விஷயம், இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாழைப்பழமே பிடிக்குது அப்படின்னா வாழைப்பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது யாரோ ஒருத்தர் இதை போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னானே சாப்பிடக்கூடாது போல் இருக்கு அப்படின்னு சொன்னாலே இமீடியட்டா நீங்க என்ன கொடுக்குறீங்க, கமாண்ட் கொடுக்குறீங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு. ஸோ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க கான்ஷியஸா சாப்பிடணும்னு நினைச்சாலும் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை சாப்பிட விடாது. ஸோ மனிதன் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, மனதினுடைய தன்மையாகவே அவன் இருப்பதுனால தான் மனிதன் சொல்றோம். அந்த மனசு அப்படிங்கிறது என்னதுன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு தான். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க ஃபியரையே ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஃபியரை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய நாலேஜ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது போன வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபியரை யாரும் யோசிக்காதீங்க அப்படிங்கிறது. சரி, அப்போ பேசிக்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன் இந்த பேசிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோட லைஃப்ல என்னதான் வந்து நான் எக்ஸாம்பிளா எடுத்து எல்லா விஷயமே சொல்லியிருக்கிறேன். இப்பவும் அதான் செய்ய போறேன். எங்க வீட்டில் வந்து எங்க அப்பா தான் நல்ல வெல் எஜுகேட்டடான ஆளு. எங்க அம்மா வந்து அவங்க சைட்ல ஃபர்ஸ்ட் டாட்டர். அம்மாவோட சேர்த்து 5 பேர். எங்க தாத்தா அம்மாவோட அப்பா இறந்துட்டாங்க சீக்கிரம். ஸோ அப்பா தான் எங்க அம்மாவோட தங்கச்சிங்களுக்குலாம் மேரேஜ் பண்ணி வச்சது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இன் அண்ட் அவுட் எடுத்து செஞ்சால் வந்து அப்பா தான். ஸோ எல்லாருக்குமே எப்படி அப்படின்னா அக்கா மாமா அப்படிங்கிறது தான் பெருசா இருந்துச்சு. அதை தாண்டி எங்க அப்பாவோட அக்காமாருங்களுக்கு எல்லாருமே தம்பி 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 அப்படிங்கிறது தான் பெருசா இருந்துச்சு. இது மாதிரி நான் ஒருத்தி இன்னைக்கு வெளியே வந்து பேசுறேங்க. நம்ம தமிழ்நாட்டுல இந்த தலைக்கட்டுக்குன்னு ஒரு குடும்பம் வச்சிருக்காங்க, அப்படியே ஃபேமிலி பில்லர் மாதிரி. அவங்கள கேட்டுதான் எல்லாமே மற்ற எல்லா ஃபேமிலியும் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி வெளியே பேச முடியாத ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அந்த தலைக்கட்டுல இருக்கக்கூடிய ஆட்களோட பொண்ணுங்க பசங்க எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா மற்ற கும்பலே அப்படி வந்து உட்காந்துருக்கும். எதுக்கு அப்படின்னா எஸ்ஐயா பேசுறதுக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த அக்கா மாமா தம்பி தம்பி கொண்டாட்டி இதை தாண்டி அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு உணர்வு நிலை இருக்கு, ஒரு உயிர் இருக்கு, அவங்களுக்கும் ஆசாபாசம் இருக்கு அப்படின்னு யோசிக்கிற பக்குவம் வந்து ரொம்ப கம்மி. இப்போ என் தம்பி வந்து இப்படி ஒரு பொண்ணு வந்து வீட்டுல வந்து உட்காந்துருக்காங்கிறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழணுமா அப்படிங்கிற யோசிக்கிற அக்காமார்கள் தான் ஜாஸ்தி. அதே மாதிரி இவங்களும் எனக்கு வந்து அவங்களாம் சித்தி மாறுங்க. எங்க அம்மாவோட தங்கச்சிங்களும் எப்படின்னா, அக்காவுக்கும் மாமாவுக்கும் நன்றி கடன் செலுத்துறேன், அதனால இந்த பொண்ணு எப்படியாவது பேசி ஹஸ்பண்டோட சேர்த்து வச்சிடறேன், இல்ல ஹஸ்பண்டுக்கு எப்படியாவது பேசி சேர்த்து வச்சிடறேன் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் எங்கதான் ரூம் போட்டு யோசிப்பாங்களோ தெரியாதுங்க. பேசுவாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னா, ஆம்பளை இப்படிதாம்மா இருப்பாங்க, இப்படிதாம்மா நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், தொட்டதுக்கெல்லாம் விவாதம் பேசிட்டே இருக்க கூடாது அப்படி இப்படின்னு பேசுவாங்க. கடைசியில பார்த்தா சரி ரைட்டுடா, நீ சொல்றது ரைட்டு போல் இருக்கு, உலக வழக்கு இப்படிதான் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு போனாதான் தெரியுது அவங்க வீட்டுல எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது. ஹஸ்பண்ட் வந்து போட்டு மிதி பிரிச்சுட்டு இருக்கிறாரு. இவங்க வந்து ஓகே நல்லா இருந்தா டேர்ம்ஸ்ல இருந்தா சூப்பரா இருப்பாங்களாமா. அதுவும் போக இந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீ இருந்தேன்னா உனக்கு தேவையான அன்பெல்லாம் நான் கொடுப்பேன். அதே மாதிரி அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கும் அப்படிதான். அவங்க அப்பா எதிர்பார்க்கிற மாதிரியே தான் பிள்ளைங்க இருக்கணும். அவங்க அப்பா எதிர்பார்க்கிற வீட்டுக்கு மட்டும்தான் அந்த பொண்ணுங்க போகணும். மற்ற வீட்டுக்குள்ள நல்லவங்களாவே இருந்தாலும் போக கூடாது. போயிட்டு வந்துட்டா அவ்வளவு கேவலமா யாராலையும் பேச முடியாது, அவளாலே காது கொடுத்து கேட்க முடியாது. இப்படிதான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களால அதுல சந்தோஷமா வாழ்றாங்கன்னா கிடையாது. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நமக்கும் வந்து அதே ப்ரீச் பண்ணுவாங்க, டீச் கூட கிடையாது, ப்ரீச் பண்ணுவாங்க இப்படித்தான் வாழணும் அப்படின்னு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படின்னா இன்னொரு ஆளு எப்படின்னா, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ். ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு, நம்ம பொண்டாட்டி மூலமா நமக்கு எவ்வளவு பிசினஸ் வருது, அது மூலமா எவ்வளவு வருமானம் வருது, அவ எவ்வளவு டேலண்டடா இருக்கு, அந்த டேலண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி மணியா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு இருக்கிறாரு ஹஸ்பண்ட். வைஃப் எப்படி இருக்கிறாங்க, சரி நம்ம ஹஸ்பண்ட் டம்மியா காமிச்சினாலும் சரி ஊர் உலகத்துக்கு டம்மியா இருந்துட்டு போட்டோம், நம்ம வீட்டுக்குள்ள ராணியாட்ட ஆழ்ந்துட்டு போவோம், ஊர் உலகத்துல ராணியாட்ட ஆழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு நம்ம பிசினஸ் எப்படி டெவலப் பண்றது, நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு அவர் தடையா இல்லாதவங்களுக்கு எப்படி
உட்கார வைக்கலாம் அப்படின்னு வைஃப் இருக்கிறாங்க. சோ இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா, அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்க. அப்படி ஒரு அந்யோன்யத்துல, ஒரு அன்புல, ஒரு பாசத்துல, பரிமாற்றத்துல மியூச்சுவலிசம் இல்லைங்க. என்னால எவ்வளவு பிசினஸ் உனக்கு பண்ணி தர முடியும், உன்னால எனக்கு எவ்வளவு காசு வருது, இதுல அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா, இது லைஃப். இத இதுக்கு நீ என்னத்த வேணாலும் வேலை கொடுத்து உன் ஹஸ்பண்டுக்கு அடங்கி போனாலும் அவங்க ஒரு அட்வைஸ். இப்படிதாங்க எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு அட்ஜஸ்ட் பண்ணி போறதாமா. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா இதெல்லாம் கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு ஒத்து வராது. கரெக்டுங்க, 100% கரெக்ட். நான் இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல ஒரு 18 வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுலயே சொல்லிட்டேன், மேரேஜ் ஆன பீப்புளுக்கு ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் அ வி. வெட்டிங்ங்கிறது VEGGING. அதுல கேபிட்டல்ல VAUE எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வி. அந்த வெட்டிங்ங்கிறது ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் அ வி தான். அதை எப்படி பண்ணணும், புரோக்கன் மேரேஜஸ் எப்படி ரிப்பேர் பண்ணணும், புரோக்கன் மேரேஜஸ் எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டேங்க. அதனால திருப்பி இப்ப கேட்காதீங்க. இப்போ நான் பேசின விஷயங்கள், தமிழ்ல போட்ட வீடியோஸ் எல்லாமே about to get marriage, ஒரு காலேஜ்ல இருந்து வெளியே வந்தவங்க, இல்ல காலேஜ்ல ஜஸ்ட் என்டர் ஆறவங்க, இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்கிற லவ்வுக்கெல்லாம் என்ன சொல்றது, லவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அந்த ஆசைகளோட வாழ்றவங்களுக்காக போடுற வீடியோஸ். இதெல்லாம் கல்யாணம் ஆன பெண்களுக்காக போடுற வீடியோஸ். இல்ல தேவைன்னா அவங்களும் பாத்துக்கலாம், நாலேஜ் அவங்களுக்கு எல்லாம். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, ஏன் இந்த பேசிக்ஸ் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த மாதிரி எவ்வளவு பேர் நம்மள கழுவி ஊத்துனாலும், எவ்வளவு பேர் ஹைலைட்டா டாப் ஆஃப் தி வியூல இருந்து இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொன்னாலும், நமக்கு நம்மளோட செல்ஃப் வர்த் என்ன, நமக்கு நம்மளோட செல்ஃப் வேல்யூ என்ன, செல்ஃப் லவ்னா என்ன, செல்ஃப் கம்பேஷன்னா என்ன, இதுக்கெல்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். இந்த செல்ஃப் எம்பத்தியோ செல்ஃப் சிம்பத்தியோ இந்த ஃபீலிங்கா இருக்கு, இதெல்லாம் பைசாக்கு கூட பிரயோஜனப்படாதுங்க until unless you take a needed step. நிறைய பேர் இன்டர்நெட்ல பார்த்தா how to avoid negative people அப்படின்னு நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த நெகட்டிவ் பீப்புள் வேற யாருமே இல்லைங்க, இவங்க எல்லாம் தான் நெகட்டிவ் பீப்புள். இப்போ இந்த நெகட்டிவ் பீப்புள்ல இருந்து நீங்க வெளியே இருக்கணும்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்பேஸை தாண்டி வெளியே நிக்க வைக்கணும் எல்லாத்தையும். இதுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களை பத்தின செல்ஃப் வேல்யூ, செல்ஃப் ஒர்த் உங்களுக்கு தெரியணும். அதுக்கான நாலேஜ் கம்ப்ளீட்டா இருக்கணும். அதுக்கான நாலேஜ் இருந்தா தான் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் உங்ககிட்ட. சோ இதுக்காக தான் இந்த பேசிக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் நானாகவே வாழ்வது அதுதான் யோகம் இல்லையா? இந்த யோக நிலையில இருந்து நம்ம மாறக்கூடாது. அதுக்காக தான் இந்த பேசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நீங்க உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை கிரியேட் பண்ண முடிஞ்சது, உங்க ஃபீலிங்ஸோடயே இல்லாம அதுக்கான ஸ்டெப் எடுக்க முடிஞ்சது, நகர்ந்து முன்னேறி வர முடிஞ்சது. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு உங்க ட்ரூத்துக்காக நீங்க நில்லுங்க, வேற யாரும் நிக்க மாட்டாங்க. இது இன்னைக்கு இந்த உலகம் உங்களை பார்த்து இவ இப்படி இருக்காளே, முத்திர முட்டிடுவாங்க, ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சிருவாங்க நம்மள, இவ என்ன பெரிய பார்த்தாலும் புரட்சியே பேசிட்டு இருக்கா, இவ இப்படிதான், இந்த பிள்ளை யாருக்குமே அடங்காது போட்டிருக்கு. ஒரு காலத்துல உங்களை அவங்களே வரவே இருப்பாங்க. அதனால இப்ப உடஞ்சு போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. யூ ஸ்டாண்ட் as the backbone of your own self. இத சொல்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நானு. தேங்க்யூ.